கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நாங்கள் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ಈ அடைகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯದೊಂದಿಗೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ಕ್ರಿಸ್ತರೊಳಗಡೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇವೆ. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ಪ್ರಿಯವಾದವರೇ, ಇವತ್ತು ಸಹ ವೇದದಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. லூக்கா எழுதின புஸ்தகம் ಲೂಕ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸೋಣ. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ಎದ್ದು ತನ್ನ ತಂದೆಯ ಕಡೆಗೆ ಬಂದನು. ಅವನು ಇನ್ನೂ ದೂರದಲ್ಲಿರುವಾಗ ಅವನ ತಂದೆಯು ಅವನನ್ನು ಕಂಡು ಕನಿಕರಪಟ್ಟು ಓಡಿ ಬಂದು ಅವನ ಕೊರಳನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಅವನಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಮುದ್ದಿಟ್ಟನು. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ಪ್ರಿಯವಾದವರೇ, ನಮ್ಮ ದೇವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. ಇವತ್ತಿಗೂ ಆತನ ಪ್ರೀತಿಯಾದದ್ದು ಮಾರ್ಪಡದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த சம்பவம் ஏறக்குறைய கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கும். ಈ ಸಂಭವವಾದದ್ದು ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ಒಂದು ತಂದೆಗೆ 2 ಕುಮಾರರಿದ್ದರು. அவர்கள் இளையவன் தன்னுடைய ஆஸ்தியில் பாதி வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் கேட்டு அதை வாங்கி கொண்டான். ಅದರಲ್ಲಿ ಕಿರಿಯವನು ತನ್ನ ಅಪ್ಪನ ಅರ್ಧ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಪಾಲು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡನು. அதை வாங்கி கொண்டு போய் அதை தேவையில்லாத வழியில அவன் செலவழித்து விட்டான். ಆ ಆಸ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬೇಡದಿರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಖರ್ಚು ಮಾಡಿಬಿಟ್ಟನು. எல்லாம் முடிந்து இப்பொழுது தகப்பனுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று. ಎಲ್ಲ ಖರ್ಚಾದ ನಂತರ ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕೇನೋ ಅಂತ ಒಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಿತ್ತು. சொத்தை எல்லாம் அழிச்சிட்டு ஒரு பையன் திரும்ப வரான் அப்படின்னா எந்த அப்பா அவனை போய் அன்போட கட்டி அணைச்சு வீட்டுக்கு கூட்டு வருவார்? ಆಸ್ತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಮಗನನ್ನು ಯಾವ ಅಪ್ಪನಾದರೂ ತನ್ನನ್ನು ಮುದ್ದು ಮಾಡಿ ಮನೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರ? ஆனா இந்த அப்பா பாருங்க, ಆದ್ರೆ ಈ ಅಪ್ಪನನ್ನು ನೋಡಿರಿ, அவன் தூரத்துல வர்றான்னு சொல்லி தெரிஞ்ச போது ಅವನು ದೂರದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾದ ನಂತರ அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ಅವನ ತಂದೆ ಅವನನ್ನು ಕಂಡು மனதுருகி ಕನಿಕರಪಟ್ಟು ஓடி ಬಂದು அவன் கழுத்தை கட்டி கண்டு ಅವನ ಕೊರಳನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು அவனை முத்தம் செய்தான். ಅವನನ್ನು ಬಹಳವಾಗಿ ಮುದ್ದಿಟ್ಟನು. அருமையான சகோதரனே, சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ஒருவேளை நீ ஏசப்பாவுக்கு தூரமான ஒரு நபராக ಒಂದು இருக்கலாம். ವೇಳೆ ನೀನು ಯೇಸುಸ್ವಾಮಿಗೆ ದೂರವಾದಂತ ಒಂದು ಮಗನಾಗಿರಬಹುದು. ஒரு காலத்துல நான் நல்லா சர்ச்சுக்கு போனேன். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಚರ್ಚಿಗೆ ಹೋದೆನು. ஒரு காலத்துல நான் நல்லா ஜெபம் ಒಂದು பண்ணேன். ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆನು. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ಚರ್ಚಿಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಮನಸ್ಸೇ ಇಲ್ಲ. ஜெபம் பண்ணணுங்கிற சிந்தை கொஞ்சம் கூட எனக்கு ಪ್ರಾರ್ಥನೆ வரதில்லை. ಮಾಡುವಂತ ಒಂದು ಚಿಂತೆ ನನ್ನ ಸ್ವಲ್ಪವೂ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் நீ தூரமாய் நின்று ಆ கொண்டிருக்கிறாயா? ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನು ದೂರವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? இயேசு உன்னை பார்த்து உன்னை மனதுருகி உன் பக்கமாக அவர் ஓடி வருகிறார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಕಂಡು ಕನಿಕರಪಟ್ಟು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ಓಡಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். அவர் உன்னை கட்டிக்கொண்டு உன்னை முத்தம் செய்யும்படியாக அவர் ஓடி ಅವರು வருகிறார். ನಿನ್ನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುತ್ತು ಇಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென். நீ தூரமாய் போயிட்டேன்னு சொல்லி அவரும் உன்னை தூரமாய் விட்டு ஒதுங்குகிற தேவன் இல்லை. ನೀನು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ನಿನ್ನನ್ನು ದೂರವಾಗಿ ಇಡುವಂತ ದೇವರಲ್ಲ. நமக்கு வந்த சில கஷ்டங்கள் பிரச்சனைகளை கண்டு நாம் தூரமாக ஒதுங்கி இருக்கலாம். ನಮಗೆ ಬಂದಂತ ಕೆಲವು ಕಷ್ಟಗಳು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ನಾವು ದೂರವಾಗಿರಬಹುದು. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து நாம் அவரை விட்டு தூரம் போய்விட்டோமே என்று சொல்லி நம்மை விட்டு அவரும் தூரம் போகிற தேவன் இல்லை. ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಇವನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾನಲ್ಲ, ನಾನು ದೂರದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. ஆமென். இன்றைக்கு உங்களை பக்கமாக அணைத்துக் கொள்ளும்படியாக இயேசு வந்திருக்கிறார். ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ. நான் தூரமா இருக்கிறேனே, ஏசப்பா எப்படி என்னை ஏத்துக்குருவாராங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்குதா? ನಾನು ದೂರವಾಗಿ ಹೋದನೆಲ್ಲ ಯೇಸುಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡುತ್ತಾರಾ ಇಲ್ಲವೋ ಎನ್ನುವಂತ ಸಂದೇಹ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ? இல்லை அருமையான சகோதரனே, சகோதரியே, ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, அப்படி இல்லை. ಹಾಗಲ್ಲ. இன்றைக்கும் சேர்த்துக் கொள்ளக்கூடியதான இயேசு உங்களுக்கு பக்கமாக இருக்கிறார். ಇವತ್ತು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಯೇಸು ನಿಮ್ಮ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಇದ್ದಾರೆ. ஆமென். அவர் மனதுருகி ஓடி வருகிறார். ಕರಿಕರಪಟ್ಟು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. உங்களை கண்ட உடனே அவருக்கு ஒரு வெறுப்பு இல்லை. ನಿಮ್ಮನ್ನು ಕಂಡ ನಂತರ ಒಂದು ಹಗೆತನವಿಲ್ಲ. எப்படியாகிலும் திரும்ப இயேசுவின் இடத்துல வந்தீங்களே என்கிறதான சந்தோஷம் அவருக்கு உண்டு. ಹೇಗಾದರೂ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದರಲ್ಲ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಸಂತೋಷ ಅವರಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமென். அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனை பார்க்கலும் நம்முடைய இயேசு மிகவும் அன்புள்ளவர் இல்லையா? ಆ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ ತಂದೆಗೆ
ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರಲ್ಲವೋ? அவர் மனதுருக்கம் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವರು ಕನಿಕರವು ತುಂಬಿದಂತ ದೇವರೆಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯವೇ ಹೇಳುತ್ತದೆ. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று நாம் ಅವರ வாசிக்கிறோம். ಕನಿಕರಕ್ಕೆ ಅಂತ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ತಲಾಂತರವರೆಗೂ ಅವರ ಕರುಣೆಯನ್ನು ಕಾಯುವವರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ಅಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த இரக்கத்தோடு கூட இன்றைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ಆ ಕರುಣೆಯೊಂದಿಗೆ ದೇವರು ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. மறுபடியுமாக ஆண்டவரோடு சேரும்படி, ஆண்டவரோடு நெருங்கும்படி உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக திறப்பீர்களா? ಪುನಃ ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೊಡುತ್ತೀರೋ? மறுபடியும் ஆண்டவரோடு இருக்கிறதான அந்த வாழ்க்கை, அந்த ஜெப வாழ்க்கை வாழும்படிக்கு ஆண்டவருக்காக உங்களுடைய இருதயத்தை திறப்பீர்களா? ಪುನಃ ನೀವು ಆ ಪ್ರಾರ್ಥನಾ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೊಡುತ್ತೀರಾ? மறுபடியுமாக வேதம் வாசித்து ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரோடு வாழக்கூடியதான அந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்காக உங்களுடைய இருதயத்தை திறப்பீர்களா? ಪುನಃ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪುನಃ ಆ ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೊಡುತ್ತೀರಾ? உங்களை கட்டிக்கொண்டு முத்தம் செய்யும்படிக்கு உங்களுடைய தகப்பன் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். ಕೊರಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ತಬ್ಬಿಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಮುದ್ದಿಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ತಂದೆಯಾದವರು ಲವಲವಿಕೆಯಿಂದ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கட்டி அணைப்பது என்பது அது அன்பை வெளிப்படுத்துகிறது. ಗಟ್ಟಿಯಾಗಿ ತಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ಪ್ರೀತಿಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. முத்தம் செய்வது என்று சொல்கிறது அது இன்னும் அதிகமான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. ಮುದ್ದಿಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய அன்பை காட்டும்படியாக, தம்முடைய அதிகமான அன்பை காட்டும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅಧಿಕವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் பக்கமாக நெருங்கி வருவீர்களா? ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾಗಿ ಬರುತ್ತೀರಾ? ஆமென். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. Praise the Lord.